வாழ்க்கையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கியமான பிரின்சிபிள்ஸை நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாழ்க்கையில சில தத்துவங்களை நாம் நமக்குரியதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் வழியாக வாழ்க்கையை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். முதலாவது, லைஃப் இஸ் காம்ப்ளெக்சிட்டி. வாழ்க்கை என்பது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அது ஒரு நேர்கோடு கிடையாது. எல்லாத்தையும் எனக்கு வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நிறைய நேரத்துல இந்த வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா உழைக்கிறவங்க ரொம்ப கம்மியா சம்பாதிப்பாங்க. ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு என்னென்னமோ நல்லது நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்வையில கெட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். புரியாது. ரொம்ப நல்லவங்க சீக்கிரமா இறந்துடுவாங்க. ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க வேலையை விட்டு தூக்கப்படுவாங்க. ஒரு சிக்கலானதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது நேர்கோடு. இங்க புறப்பட்டு ஏல ஆரம்பிச்சு பீல போறது கிடையாது. அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. லைஃப் இஸ் நாட் ஃபேர், பட் காட் இஸ் குட். வாழ்க்கையில எல்லாம் நியாயமானதாக நடந்துடல. தேவன் நல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு காரியத்தை அடைவதற்கு ஒவ்வொரு விதமான விலைக்கரையத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறது. எனக்கு விலைக்கரையுமே நான் கொடுக்காம எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா கூட அதுக்கு ஒரு நீங்க விலைக்கரையம் செலுத்திருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். நிறைய நேரத்துல மக்கள் இலவசங்களை அதிகமா விரும்புறாங்க. இலவசங்கள்னு சொல்றதும் நான் கவர்மெண்ட்ல கொடுக்கறது சொல்ல. கவர்மெண்ட்ல கொடுக்கறதுன்றது அது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆகவே கொடுக்குறாங்க. ஆனா வாழ்க்கையில எதுவுமே செய்யாம எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க, ஏதாவது அற்புதங்கள் நடந்துடும் நினைப்பீங்கன்னா, நீங்க தவறான தகவல்களால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. ஒரு விலைக்கரையத்தை நாம் செலுத்தி ஆக வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். நம்ம எண்டூர் பண்ணா அவரோடு கூட த்ரோன்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. there is no gain without pain எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் விதைப்பும் அறுப்பும் என்கிற அந்த சீசனுக்குள்ளாக தான் ஆண்டவர் வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். so there is a price to pay to receive something. அதை கொடுக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்னா, கடினமாக உழைக்க நீங்க கஷ்டப்படக்கூடாது. ரெண்டாவது, யாரையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை இன்டர்ஃபியர் பண்றதுக்கு, நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தடை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. நீங்க கேட்காம நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. அவங்க கருத்துக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் கருத்து கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நடந்துக்கலாமே தவிர, நீங்க கேட்காம யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்து உங்களுக்கானவைகள் அல்ல. நீங்க கேட்டா உங்களுக்கு சொன்னா போதும். மிக முக்கியமாக, உங்களால ஏன் முடியாதுன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்களால ஏன் முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, so life is full of complexity. ரெண்டாவது, there is a price to pay. மூன்றாவது, வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறது. நான் லைஃப் இஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொன்னேன். அதே சமயத்துல எல்லாமே தலையெழுத்தோ தேவனோ நிர்ணயிக்கிறது இல்லை. வாழ்க்கையினுடைய மிக பிரம்மாண்டமான பகுதி உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, அந்த மூன்றாவது தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். எல்லாமே உங்களுக்கு ரெண்டா தரப்படும். இதுவா அதுவா. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்குது, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். அவர் தீர்மானிக்கல உங்களுக்கு ஜீவனா உங்களுக்கு மரணம்னு சொல்லி. நான் உனக்கு முன்னால மரணத்தையும் ஜீவனையும் வைத்தேன். ஏதேன் தோட்டத்திலேயே 2 மரம் இருந்துச்சு. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இப்படி வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் சரியானதை தெரிந்து கொள்வீர்களானால், சரியானதை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை நோக்கி போக முடியும். So life is full of choices. நான்காவது, எல்லாம் ஒவ்வொரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. எப்படி ஒரு லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்குதோ அது மாதிரி உறவுகளுக்கான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. பணம் சம்பாதிப்பதற்கான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. முன்னேறுவதற்கான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது 2 விதமான லாஸ் நீங்க பார்க்கலாம். ஒன்னு மேன்மேட் லாஸ். மேன்மேட் லாஸ்னா என்ன? டிராபிக் ரூல்ஸ், டிரைவிங் ரூல்ஸ், இதெல்லாம் மேன்மேட் லாஸ்ன்னு சொல்றோம். நேச்சுரல் லாஸ், இது வெள்ளம் வந்தா தண்ணி வர்றது, மேல தூக்கி போட்டா கீழே விழுறது, இதெல்லாம் நேச்சுரல் லாஸ். ஸோ இந்த மேன்மேட் லாஸ்ல நீங்க கீழ்ப்படியும் போது அல்லது கீழ்ப்படியாம போகும்போது சில வேளைகள்ல உங்களுக்கு நீங்க தப்பிக்கலாம், சில வேளைகளை மாட்டிக்கலாம்.
இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, அந்த டிராஃபிக் ரூல்ஸை நீங்க மீறீங்க, சில வேளைகளில் மாட்டுவீங்க, சில வேளைகளில் மாட்ட மாட்டீங்க. ஆனா இந்த நேச்சுரல் லாஸ் இருக்கு பாருங்க, 24/7 எப்பொழுதும் இது நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க மாட்டிப்பீங்க. தப்பா செஞ்சா, சரியா செஞ்சா ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க ஒரு 3வது மாடியிலிருந்து குதிக்கிறீங்க, யாருக்குமே தெரியாம குதிச்சாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு குதிச்சாலும் சரி, உங்க கால் உடையிறது தான். ஏன்னா அது நேச்சுரல் லா, மேன்மேட் லா கிடையாது. ஸோ இந்த பிசிக்கல் லா வந்து கேன் பி ப்ரூவ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த பிசிக்கல் லாவெல்லாம் சரி தவறு என்று தீர்மானிக்க முடியும். மென்டல் லா கேன் பி ப்ரூவ்ட் இன் எக்ஸ்பீரியன்சஸ். மென்டல் லா என்று சொல்லப்படுகிற மனம் சம்பந்தப்பட்டமான இதுவைகள் எல்லாம் அனுபவத்தினாலே கண்டுபிடிக்கப்படுகிற விஷயங்களா இருக்கிறது. 5வது மிக முக்கியமானது, யூ கேன் லேர்ன் எனிதிங் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை அடைய விரும்புறீங்கன்னா, அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதற்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அதனால எனக்கு இது கிடைக்கலன்னு காரணமே சொல்ல முடியாது. நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது இப்போ உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அவைகள் கிடைப்பதற்கு, அவைகளை தெரிந்து கொள்வதற்கு, அவைகளை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.